நீ பாட்டியாக வேண்டாமா? எனக்கும் கொள்ளு பேரங்களை பார்க்க ஆசையா இருக்கு. அதான் மனோஜ் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டானே பாட்டி. என்னது? இல்ல பாட்டி, அது அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி மனோஜ் ரூம்ல ரெடி பண்ணி கொடுத்துருக்கான்ல, அத சொன்னேன். டெக்கரேஷன் சூப்பரா இருக்குடா. ஏதோ ஒண்ணுடா, அடுத்த முறை நான் வீட்டுக்கு வரும்போது நீங்க 2 பேரும் உண்டாயிருக்கணும், புரியுதா? அது எப்படி பாட்டி ஒரே நேரத்துல ஆகுறது? ஒரே நேரத்துல ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது, அந்த மேத்தமேட்டிக்ஸ் போல. சரி முத்து ரவி, நீங்க 2 பேரும் அவங்க ரூமுக்கு போங்க. பாட்டி தனியாவா? அப்ப ஃபர்ஸ்ட் நைட் ஏங்க வருவாங்கடா, மானத்தை வாங்காம போங்க. அப்புறம் கையில அந்த பால் கிளாஸ் கொடுத்து விடுங்க. சரிப்பா ரவி, ஆல் தி பெஸ்ட். சேம் டு யூடா. பசங்களா, நீங்க போய் டைனிங் டேபிள்ல உட்காருங்க, பால் வர வரைக்கும். விஜயா, நீ போய் பால் சூடு பண்ணி கொண்டு வா போ. சொல்றாங்கல்ல ஓ. சரிங்க. பரவாயில்லையே, என் புள்ள பேச்ச இன்னும் நீ கேக்குறியே. என்ன ஸ்ருதி, பாட்டி இப்படி மாட்டி விட்டுட்டாங்க. இதுல மாட்டி விட என்ன இருக்கு? கல்யாணம் முடிஞ்சா இதெல்லாம் நடக்கிறது தானே. போங்க ஸ்ருதி, இதான் சாக்குன்னு அவர் ஓவரா அட்டகாசம் பண்ணுவாரு. அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேண்டாமா? போங்க ஸ்ருதி, நீங்க வேற. இந்த டாபிக் வந்தா பொண்ணுங்க மட்டும்தான் வெக்கப்படணுமா? பாய்ஸ பாருங்க, வெக்கமே இல்லாம ஓடிட்டாங்க பாருங்க. என்னடா முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இந்த வீட்டுல கூத்தெல்லாம் நடக்குது, உனக்கு என்ன கல்யாணம் ஆகலன்னு கவலையில இருக்க? எனக்கும் அந்த கவலை இருக்குடா. சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் ஒரு டீலரை பார்க்க போனோம். நான் போயிட்டு காலைல வரேன். என்னடா ராத்திரி நேரத்துல போறேன்னு சொல்ற? காலையில போய் பார்க்க வேண்டியதானே? இல்லம்மா, இங்க இருந்தா எனக்கு கடுப்பா இருக்கு. நான் போய் டீலரை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு சந்தோஷோட எங்கேயாவது வெளில போயிட்டு காலைல வரேன். இங்க இருக்க முடியாம தான் போறேன்னு தெரியுது. சரி விடு, சீக்கிரமே எல்லாம் மாறும். உனக்கும் நான் நல்ல பொண்ணா பாக்குறேன்டா. சரி, நான் கிளம்புறேன். என்ன நாளக்கா மீனா? இன்னும் மீனா எவ்வளவு நேரம்? இந்த மாதிரி விஷயத்துக்கு சீக்கிரமா வரணும் தெரியாதா உனக்கு? ஏங்க அமைதியா இருங்க, பாட்டி எல்லாம் வெளியதான் இருக்காங்க. அவங்க இருக்கட்டும், நீ உள்ளதானே இருக்கிற. எது கதவு சரியா போட்டாம வந்திருக்கிற? ஏங்க எதுக்கு இப்படி வேகமா மூடுறீங்க? வெளிய சத்தம் கேட்க போகுது, அப்புறம் இதான் நினைச்சுக்க போறாங்க. என்ன நினைக்க போறாங்க? எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்ல. ஏன் இப்படி பாக்குறீங்க? எனக்கு வெக்கமா இருக்கு. பாருடா, வெக்கெல்லாம் படுற நீயே. சும்மா இருங்க. மீனா, வெக்க பண்ணும்போது செம்ம அழகா இருக்கு. அப்ப மத்த நேரத்துல அழகா இல்லையா? ஐயோ, எப்பவுமே நீ அழகுதாம்மா, ஆனா வெக்கப்படும் போது இன்னும் அழகா இருக்கேன்னு சொல்றேன். அப்புறம் மீனா, சண்டை போடுறதுக்கான நேரம் இது கிடையாது. சரி, முதல்ல நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். வாங்கிக்கோங்க. எவ்வளவு நேரம் நீட்டிட்டே இருக்கிறது? புடிங்க. அதெல்லாம் செல்லாது. என்ன செல்லாது? நீ முத ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எப்படி வந்த? அப்படி வா. முத தடவை நான் பயந்துட்டே வந்தேன். உங்களை நான் ரவுடியாவே பார்த்து பழகிட்டேன். நான் பார்க்கும் போதெல்லாம் நீங்க யாரையாவது அடிச்சுட்டே இருந்தீங்க. அந்த பயம் எல்லாம் மனசுல இருந்துச்சு, அதனால அப்படி வந்தேன். அதுவும் இல்லாம அன்னைக்கு நீங்க ஃபுல் பாட்டில கையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. அந்த பழைய பிளாஷ்பேக்ல இப்ப நமக்கு இருக்கு, அதை நீ விட்டுரு, அதை இப்ப மறந்துரு. இப்போ இதுதான் நமக்கு நடக்கிற ஃபர்ஸ்ட் நைட் நம்ம நினைச்சுக்குவோம். பயிர்ப்பு இதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே குடுத்துட்டே வாங்க. புது பொண்ணா தலை குனிஞ்சுக்கிட்டு இந்த சினிமாலாம் வரும்ல, அந்த மாதிரி. அதெல்லாம் எப்படிங்க முடியும்? எல்லாத்தையும் மறந்துட்டு இப்பதான் நம்ம 2 பேருக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. எங்க உங்களோட பெரிய வம்பா போச்சு. மீனா, கல்யாணம் திரும்ப நடந்திருக்குல்ல, அப்ப எல்லாமே புதுசா தான் நடக்கும். நான் சொல்ற மாதிரி நீ பின்னாடி போ. இதெல்லாம் பார்த்தாது, இன்னும் பின்னாடி போ, கதவு கிட்ட போ. முக்கியமான ஒரு சொல்ல மறந்துட்டேன். இந்த முகத்துல ஒரு பயம், மனசுல அப்படியே ஒரு பதட்டம், கண்ணுல காதல் வாங்கிட்டு பொறுமையா நடந்து வா பாப்போம். போங்க, சும்மா விளையாடாதீங்க. அப்ப நான் பாட்டியை கூப்பிடுவா? ஐயோ வேணாம் வேணாம், நான் வரேன். அந்த பயம் இருக்கட்டும். எங்க அப்படியே நடந்து வா பாப்போம். அப்படியே இந்த மல்லிகை என் மன்னன் மயங்குன்ற பாட்டு இருக்குல்ல, அத பாடிக்கிட்டே வா. அந்த பாட்டெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன, உனக்கு நல்லா பாட்டு தெரியுன்றது எனக்கு தெரியும். வாணிஜராம் பாடின பாட்டு இப்ப பாடுறியா இல்ல நான் பாட்டியை கூப்பிடுவா? ஐயோ சரி, நான் பாடுறேன். எனக்கே தெரியுங்க. எப்பவும் பால் கொடுத்தா நீங்க மட்டும் தானே குடிப்பீங்க. மீனா, அது மத்த நாள்ல. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். நான் கொஞ்சம் குடிக்கணும், நீ கொஞ்சம் குடிக்கணும். அப்பதான் நமக்குள்ள இருக்கிற பாசம் எப்பவும் பாதி பாதியா சமமா இருக்கும். குடி குடி. இன்னைக்கு பாட்டிக்காக தாலி கட்டிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர்றப்பவும் அதே நிலா தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு நீங்க ஃபுல் போதையில இருந்தீங்க. நிலானா எங்க உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும்? எல்லாம் ஒரு ஃப்ளோல சொல்றதா மீனா. இந்த பாரு, கற்பனைக்கு என்னைக்குமே ஒரு அணப்படக்கூடாது, புரியுதா? அன்னைக்கு நம்ம மனசுல ஒரு கோவம் இருந்துச்சு, ஒருத்தர் புரிஞ்சுக்காமலே இருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த வானத்துல நிலா இருக்கிற மாதிரி நம்ம மனசுல காதல் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர மாதிரி இல்லாம ஏதோ ரன்னிங் ரேஸ்க்கு வர மாதிரி கடகடன்னு ஓடி வர. வேற எப்படி வரணும்? கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு தலை குனிஞ்சு அப்படி வரணும். பாட்டியோட ரூல்ஸ்ல. ஓ அப்படியா? எந்திரி. இல்ல பரவாயில்ல, நீ எப்படியே பால் கூட. எந்திரிடா. இப்போ ஏதோ சொன்னியே, சம்திங் வெக்கம் தலை குனிஞ்சுனா, அதெல்லாம் பண்ணிட்டு நீ அங்க இருந்து வா.
நான் வரணுமா? அது எப்படி? ஹஸ்பண்ட்ஸ்க்கு வெக்கம்லாம் வரக்கூடாதா? உன் தலைலாம் குனியாதா? போடா போ. ஸ்டாப். வெக்கமே வரலையே. உனக்கே வரல, எனக்கு எப்படி வரப்போகுது? சரி வா. ஓகே, வாட்ஸ் நெக்ஸ்ட்? நான் பாதி பாலை குடிச்சிட்டு நீ மீதியை குடிக்க. ஏய் இரு. நான் குடிச்சிட்டு குடுக்குறேன், அத மட்டும் நீ குடிச்சா போதும். இருந்தாலும் ரொம்ப தான் ரூல் ரிவர்ஸ் பண்ற நீ. இத ஹஸ்பண்ட் பண்ணனும், இத வைஃப் பண்ணனும்னு எதுவுமே இல்ல. இருந்தாலும் இது ஒரு ட்ரெடிஷன், கல்ச்சர். அது என்னடா உங்க ட்ரெடிஷன், கல்ச்சர், ரூல்ஸ் எல்லாம் வெறும் பொண்ணுங்களுக்கு மட்டும் வைக்கிறீங்க? அந்த டைம்ல ஆம்பளைங்களுக்கு எது வசதியோ அது ட்ரெடிஷன், கல்ச்சர்னு சொல்லிட்டீங்க. நாங்களும் அதை கேட்டுட்டே இருக்கணுமா? பால் குடிக்கிறதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ அரசியல்லாம் பேசுற? நானே குடிச்சுக்கிறேன், போதுமா? நம்ம மேரேஜ் அப்போ யாருமே கூட இல்ல, தனியா இருந்தோமேன்னு எப்பவுமே ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இனிமே எனக்கு அந்த ஃபீல் இல்ல. தேங்க்ஸ் டு பாட்டி. எனக்கும் இதுல ஹாப்பி தான். அந்த மேரேஜ் அப்ப டென்ஷனாவே இருந்தோம். இன்னைக்கு ஃபுல் ஜாலி மூட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் நைட் வேற. ஏன் நிக்கிற? உட்காரு. ஏய், இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? அது பல நைட்டு போயிடுச்சுதான். உனக்கு போர் அடிச்சுச்சுன்னா வேணாப்பா, நான் போய் தூங்குறேன். அப்பெல்லாம் நான் சொல்லுவேனா? இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், ஓகேவா? எனிவே ரவி, இன்னைக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மத்தவங்களுக்கு இது சும்மா கல்யாணமா இருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். மெஹந்தி, சங்கீத்னா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் இருந்தாங்க, எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு. எனக்கும் அப்படிதான். நம்ம கல்யாணம் பண்ணப்போ கூட அப்பா அம்மான்னு யாரும் இல்ல. இப்ப பாட்டியால எல்லாரும் முன்னாடி கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்ப ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் வந்துருச்சு. ஆனா ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் நைட்ல வைஃப் உள்ள வந்து ஹஸ்பண்ட் காலை தொட்டு ஆசீர்வாதம். அதையும் மாத்திக்கலாம். என் கால் இதோ இங்கதான் இருக்கு. இல்ல அதெல்லாம் ரொம்ப ஓல்ட் ட்ரெடிஷன். அது எதுக்கு பண்ணிட்டேன்? நான் சும்மா சொன்னேன். உன் பிளெஸிங்ஸ் தான் எனக்கு எப்பவுமே இருக்கும்னு நல்லா தெரியுமே. சரி, மத்த விஷயத்துல எல்லாம் ஓல்ட் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்றேன், அதுக்காக வேற எதையும் ஸ்டாப் பண்ணிட மாட்டியே? வேற எது? என்னடி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? ஆமா, எனக்கு எதுவும் தெரியாதுதான். நான் தூங்க போறேன்பா. ஆஹா, அப்பெல்லாம் நான் உன்னை தூங்க விட மாட்டேன். வாங்க மாப்ள, இப்பதான் வந்தீங்களா? ஆமா ஆண்டி. நல்ல வேலை வந்தீங்க, இல்லனா கனகாக்கு போர் அடிச்சிருக்கும். உங்களை கேட்டுட்டே இருந்தா. எனக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டது, அதான் வந்தேன். இதத்தான் மாப்ள நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். அடிக்கடி நீங்க வந்து அவளை பார்க்கணும். இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணா வரலாம். இருங்க, கனகாவை கூப்பிடுறேன். கனகா, யார் வந்திருக்கான்னு பாருமா. ஹாய் ஹஸ்பண்ட், வந்துட்டியா? வா 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 வா. நான் தனியா விளையாடிட்டு இருந்தேன். அம்மாவை கூப்பிட்டேனா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போயிட்டாங்க. நம்ம விளையாடலாம் வா. ஐயோ, என்னால பலூன்லாம் ஊத முடியாது. அன்னைக்கு ஊதுனதே எனக்கு வாயெல்லாம் வலிக்குது. இது பலூன் கிடையாது, இது வேற. உட்காரு. ஆமா. டடாய். என்னது இது? தட்டாங்கள். வா விளையாடலாம். எனக்கு இதெல்லாம் விளையாட தெரியாதே. இது ரொம்ப ஈஸி, நான் உனக்கு சொல்லி தரேன். மாப்ள, அவளுக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. அவ கூட கொஞ்ச நேரம் விளையாடுங்க. என் வாழ்க்கை இங்க விளையாட தானே போயிட்டு இருக்கு. என்ன மாப்ள சொன்னீங்க? ஒண்ணு இல்லாண்டி, நான் விளையாடுறேன். நான் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டு நிறைய கப்பு வாங்கியிருக்கேன். டீ கப்பா? சாம்பியன் கப்பு. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. இப்ப பாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருமே கையில தான் கேட்ச் பிடிப்பாங்க, ஆனா நீ நெத்தில கேட்ச் பிடிக்கிறியே. சூப்பர் சூப்பர். யாரு? நானு நெத்தில கேட்ச் புடிச்சனா? ஆமா, சூப்பரா பிடிச்சிட்டியே. விளையாடுங்க. ஒருவேளை ஆன்ட்டி கூடவே இருக்கிறதுனால தான் இவளுக்கு இப்படி ஆயிருக்குமோ? ஹஸ்பண்ட், என்ன பாத்துட்டு இருக்க? இப்ப நான் விளையாடி காட்டுறேன் பாரு. இதே மாதிரி நீ பண்ணு. இல்ல, வேண்டாம், போதும் கனகா. மாப்ள, அவளுக்காக இதெல்லாம் பண்ணி விளையாட்டு காட்டுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கனகா, நாம விளையாடலாம். விளையாடலாமே. வாங்க வாங்க வாங்க. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன ஜோக்கரா மாத்திட்டீங்கல்ல. சொத்து மட்டும் என் பேருக்கு வரட்டும், அப்போ இருக்கு. சிந்தாம ஊத்துறா. என்ன புது மாப்பிள, என்ன உடனே வேலைக்கு வந்துட்ட? அனிமன் முடிச்சிட்டு வர வேண்டியதானே? ஆமாப்பா, ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வர வேண்டியதானே? ஓவரா பேசுறா. முதல்ல தண்ணி ஊத்துற ஒழுங்கா. பாட்டிக்காக கல்யாணம் பண்ணோம். ஏய், வாடா. என்னடா ஆளே காணோம்? என்னாச்சுடா? அது இல்ல முத்து, உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம் தான் வந்தேன். என்னாச்சுடா? ஏன்டா ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கிற? அவசரமா ஒரு 10,000 தேவைப்படுதுப்பா. ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். இப்ப அர்ஜென்ட்டா வேணும்பா. இருடா என்னாச்சு முதல்ல சொல்டா. என் பையன் ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டோல இருந்து கீழே விழுந்து அடிபட்டுட்டான். ஏடா சொல்ற? டேய், உன் பையனுக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கான்? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். கையில பிராக்சர் ஆயிடுச்சு. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அந்த ஆட்டோக்காரன் கணக்கு இல்லாம நிறைய பசங்களை ஏத்திருக்கான். எப்பவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவான். நானே பயந்துகிட்டு தான் அனுப்புவேன். ஏன்டா அப்பெல்லாம் பண்ண கூட நீயா சொல்ல வேண்டியதானே? சொன்ன முத்து, நிறைய பேரை ஏத்திட்டு போவாத, ஏதாவது ஆயிடுன்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு கொஞ்ச நாள் கம்மியா ஏத்துனான். இப்ப அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா அப்புறம் இருக்கடா நீ அந்த ஆட்டோல அனுப்புன? அவன் தான்ப்பா காசு கம்மியா வாங்குறான், மத்த இடத்துல அதிகமா கேக்குறாங்க. ஏண்டா பையனோட உனக்கு காசாட முக்கியம்? தப்புதான்ப்பா. நம்ம தொழில எவ்வளவு வருமானம் வரும்னு உனக்கே தெரியும். மத்த வண்டிலாம் அதிகமா கேக்குறான். ஆட்டோ டிரைவர் கம்மியா வாங்கினா கட்டுப்படி ஆகாதுன்னு பசங்களை அதிகமா ஏத்திட்டான். என்ன பண்றது? மொத்தத்துல காசு தான் பிரச்சனை இல்ல. ஏன் தப்புதான்ப்பா. என் பையனை அந்த ஆட்டோல அனுப்பியிருக்க கூடாது. ஆட்டோக்காரன் ஓவர் ஸ்பீட்ல போனானோ? எதிரில பைக்கார வேகமா வந்திருக்கான்.
ஆட்டோக்கார மோதிரக்கூடாதுன்னு திருப்பி இருக்கான். பசங்க அதிகமா இருந்தாலும் ஆட்டோ கீழே கவுந்துருச்சு. 2 பசங்களுக்கு பயங்கரமான அடி. என் பையனுக்கு கையில பிராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கான்ப்பா. ரொம்ப அழுகுறான் முத்து. என்னால பார்க்க முடியல. அடுத்த வாரம் எக்ஸாம் வேற இருக்கு. சரி 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 10,000 ரூபா தானே, நான் உடனே அனுப்பி விடுறேன். நீ முதல்ல கிளம்பு, போன்ல செக் பண்ணி பாரு. தேங்க்ஸ்பா, அடுத்த மாசம் கொடுத்துறேன்ப்பா. டேய் தேங்க்ஸ்லாம் ஒண்ணு வேணாம், பையனை போய் பாரு முதல்ல போ. பாவம் அவன். சின்ன பையன் வேற, கையில பிராக்சர் வேற சொல்றான். டேய் பல இடங்கள்ல இந்த மாதிரி தான்டா நடந்துருக்கு செல்வம். 10-20 குழந்தைங்களை ஒரே ஆட்டோல ஏதோ காய்கறிகளோட மாதிரி ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆகும் பின்ன என்ன நடக்கும்? அதுக்கு ஸ்கூல் வேன்லயே அனுப்பலாம்லப்பா. அனுப்பியிருக்கலாம் தான், கொஞ்சமா சேஃபாக போயிருந்திருப்பாங்க. டேய் அவன் வேனுக்கு கொடுக்க காசு இல்லாம தானே ஆட்டோலயே அனுப்பியிருக்கான். ஆட்டோல அனுப்புறது தப்பு இல்லப்பா, ஆனா காசு சம்பாதிக்கிறதுக்காக அதிகமான பசங்க ஏத்திட்டு போறான் பாத்தியா, என்ன பண்றது?